Okay. This what we first one we are considering it as a root node. Next, what will we doing? We will be comparing the next value with the root node. If the value is lesser than the root node, what will we doing? We will be writing it in the left side. If it is higher, right side. So how we will be writing here? 30, 60. Okay. Here in DBMS, we are having various nodes. We are having various data. The data நிறைய data என்கிட்ட இருக்கு. அந்த டேட்டாவோட ரூட் நோட் எது, பேரண்ட் நோட் எது, சைல்ட் நோட் எதுன்னு தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க வந்து இப்படி ஒரு ஃபைல் வந்து என்கிட்ட இருக்கு. சரியா? Maybe we can be considering this as a KBs. Bytes மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். சரியா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம்? ரூட் நோட் எது? 600 தான் என்னது? ரூட் நோட். இப்போ இதுக்கு வந்து நீ வேணா ஒரு நேம் வேணா வச்சுக்கலாம். T1, T2, T3, T4, T5. சரியா? இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரூட் நோட். சரி, நெக்ஸ்ட் 1500 எங்க இருக்கும்? பேக் சைடு right side. Next 500. Next 400. கரெக்ட்டா? இப்படி நாம எழுதிட்டே போறப்போ இப்படி தான் நீ வந்து ஃபைல் ஆர்கனைஸ் பண்ற. ஓகேவா? இத தான் நாம என்ன சொல்றோம்? B+Tree ஆர்கனைசேஷன் னு சொல்றோம். ஓகேவா? B-tree நால சேம் தான், B+Tree நால சேம் தான். சப்போஸ் இந்த மாதிரி क्वेश्चंस வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேக்குறாங்க, எக்ஸாம்ல இன்டர்னல் எக்ஸாம்ல கேட்றாங்க அப்படினா நீ வந்து எப்படி பிரசன்ட் பண்ணனும் அப்படி கேட்டனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த B+Tree னா என்னன்னு எழுதணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நீ எடுக்க போற எக்ஸாம்பிள தெளிவா எழுதணும். நெக்ஸ்ட் அதுக்கான டயகிராம். நெக்ஸ்ட் அதுக்கான அந்த டயகிராம்லயே ஒரு அவுட்புட் வேரியேஷன் காமிச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ண? அதோட எக்ஸ்பிளனேஷன், அந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் எழுதி முடிச்சு. 13 மார்க் இப்படி பிரசன்ட் பண்ணினா மட்டும் தான் உன்னால வந்து இது மார்க் வந்து ஒரு ஸ்பிளிட் அப் வரும். இல்ல நீ எதுமே இல்ல அப்படினா ஸ்பிளிட் அப் வராது. இது புரிஞ்சதுல B+Tree. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஹேஷிங் அண்ட் டைனமிக் ஹேஷிங் ரெண்டு இருக்கு. நார்மலா ஸ்டாட்டிக்னா என்னது? ஸ்டாட்டிக்னா அஸ்விகா சொல்லுங்க. நார்மலா ஸ்டாட்டிக்னா என்னது? ஸ்டாட்டிக்னா என்னது? கான்ஸ்டன்ட்டா இருக்கும். டைனமிக்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகேவா? இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஹாஷ் டேபிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரெக்ட்டா? இப்போ அதுல என்ன பண்ணுவோம்? ஹாஷ் டேபிள்ல அந்த வேல்யூஸ் எல்லாமே ஒவ்வொருத்தர் கூட மேப் பண்ணுவோமா, ஒவ்வொரு மெமரி கூட மேப் பண்ணி வச்சுப்போம். அப்ப அந்த வேல்யூ வந்து எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னா அந்த மேப்பிங் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிப்போம். கரெக்ட்டா? இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டாட்டிக்கா இருந்துச்சுன்னா அந்த மெமரி ஸ்பேஸ் வந்து கடைசி வரைக்கும் அந்த வேல்யூஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அதை வந்து என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவே டைனமிக்கா இருந்துச்சுன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சால்வ் சம்மரைஸ் தி கிளாஸ். அது வந்து B+Treeன்றது வந்து கான்செப்ட் பார்த்தோம். B+Treeன்றது வந்து மெயினா மூணு இருக்கும். ரூட் நோட், பேரண்ட் நோட் அண்ட் சைல்ட் நோட். B+Tree வந்துட்டு நம்ம வேரியஸ் டேட்டா டைப்ஸ் இருக்கு. அந்த வேரியஸ் டேட்டா டைப்ஸ்ல அவங்க வந்துட்டு பேரண்ட் ரூட் நோட செலக்ட் பண்ணிட்டு லெஸரான வேல்யூ வந்துட்டு லெஃப்ட் சைட்லயும் ஹையரான வேல்யூ ரைட் சைட்லயும் செக்ரிகேட் பண்ணி எழுதுறது தான் வந்துட்டு B+Tree. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஹேஷ் கண்டிஷன். ஸ்டாட்டிக்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இதுல மெமரி ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. லாஸ்ட் வரைக்கும் அந்த மெமரி ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். அண்ட் டைனமிக்